Hi friends, இப்போ நம்ம பார்க்க போகிறது while loop. What is while loop? The while loop executes a block of code as long as condition is true. இந்த while loop அப்படின்றது ஒரு கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருக்க வரைக்கும் எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே இருக்கும். எப்போ அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுதோ அந்த லூப் வந்து நமக்கு ஸ்டாப் ஆகிடும். அதான் அந்த லைன் ஆஃப் கோட் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடும். இதோட சின்டெக்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா while அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணணும். ப்ராக்கெட்டுக்குள்ளே ஒரு கண்டிஷன் நம்ம கொடுப்போம். ஓப்பன் கர்லி பிரேஸ் க்ளோஸ் கர்லி பிரேஸ்க்குள்ளே நீங்கள் என்ன கோடு கொடுக்குறீங்களோ அது வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். இது வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளில் பார்ப்போம். நான் இப்போ நியூ கிளாஸ் ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். கிளாஸோட நேம் நான் while loop அப்படின்றத கொடுத்துறேன். எனக்கு மெயின் மெத்தட் வேணும். ஸோ மெயின் மெத்தட் டிக் பண்ணிவிட்டு ஃபினிஷ். இந்த while loop என்ன பண்ணுறோம் பாருங்கள். இங்கே நான் என்ன பண்ண போகிறேன், பிரிண்ட்டு 1 to 5 தான் நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ while loopக்கான சின்டெக்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ணிக்கணும். int a ஈக்குவல் 1 அப்படின்றத இனிஷியலைஸ் பண்ணிடுறேன். ஒயிலுக்கான சின்டெக்ஸ் ஃபர்ஸ்ட் while அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணணும். இங்கே வந்து நான் ஒரு கண்டிஷன் கொடுக்கணும். a லெஸ் தென் ஈக்குவல் 5 அப்படின்றது கொடுக்குறேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல்ல அந்த a அப்படின்ற வேரியபிள் என்ன டேட்டா இருக்கோ அதை நான் பிரிண்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். a ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்றத நான் இன்க்ரிமெண்ட் கொடுக்குறேன். இப்போ நான் ரன் பண்ணிடுறேன் பாருங்கள். 1 to 5 வரைக்கும் நமக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. இது எப்படி நமக்கு எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா int a ஈக்குவல் 1 அப்படின்றத இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஏவோட வேல்யூ நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இங்கே 1 அப்படின்றது இருக்கும், லெஸ் தென் ஈக்குவல் 5. ஸோ இங்கே வந்து நம்ம கண்டிஷன் ட்ரூ. இந்த கண்டிஷன் ட்ரூ ஆனிச்சு அப்படின்னா இங்கே வந்து நமக்கு டேட்டா பிரிண்ட் ஆகும். இங்கே என்ன கொடுத்துருக்கீங்களோ இப்போ ஏல வந்து நம்ம 1 அப்படின்றது வரும். ஸோ அது நமக்கு இங்கே பிரிண்ட் ஆகும். இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். இன்க்ரிமெண்ட் பண்ணுறப்போ 1 + 1 அப்படின்றது நமக்கு 2 அப்படின்றது இன்க்ரிமெண்ட் ஆகும். இங்கே இன்க்ரிமெண்ட் ஆன வேல்யூ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா மறுபடியும் இங்கே வரும். அதாவது ஒரு ஐட்ரேஷன் முடிஞ்சிருச்சு, ரெண்டாவது ஐட்ரேஷனுக்கு இங்கே வரும். ரெண்டாவது ஐட்ரேஷனில் நமக்கு 2 லெஸ் தென் ஈக்குவல் 5 அப்படின்றது இருக்கும். இந்த கண்டிஷன் நமக்கு ட்ரூ ஆனோன்னு நமக்கு இங்கே வந்து பிரிண்ட் ஆகும். 2 அப்படின்றது பிரிண்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா 3 அப்படின்றது சேஞ்ச் ஆகும். ஸோ இங்கே 3 எடுத்துகிட்டு போய் செக் பண்ணும். 3 லெஸ் தென் ஈக்குவல் 5. ஸோ இங்கே வந்து நமக்கு ட்ரூ அப்படின்றது வரும். அடுத்து இங்கே 3 அப்படின்றது பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணுறப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா 4. நெக்ஸ்ட் ஐட்ரேஷனுக்கு அதை 4 எடுத்துகிட்டு போகும், லெஸ் தென் ஈக்குவல் 5. ஸோ கண்டிஷன் நமக்கு ட்ரூ. இங்கே நமக்கு 4 அப்படின்றது பிரிண்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் வந்து நமக்கு 5 அப்படின்றது இன்க்ரிமெண்ட் பண்ணி விட்றோம். அடுத்த ஐட்ரேஷன் வரப்போ 5 லெஸ் தென் ஈக்குவல் 5. கண்டிஷன் நமக்கு ட்ரூ. இங்கே நமக்கு 5 பிரிண்ட் ஆகும். இப்போ வந்து நமக்கு இன்க்ரிமெண்ட் பண்ணணும். இன்க்ரிமெண்ட் பண்ணுறப்போ என்ன ஆகும், 6 அப்படின்றதுக்கு போயிடும். இப்போ நமக்கு இங்கே கண்டிஷன் செக் பண்ணுறப்போ 6 லெஸ் தென் ஈக்குவல் 5. இப்போ இந்த கண்டிஷன் வந்து நமக்கு ஃபால்ஸு. எப்போ இந்த கண்டிஷன் வந்து நமக்கு ஃபால்ஸ் ஆகிட்டு இங்கே while loop இண்டிகேட் பண்ணுதோ அதோட அந்த while loop வந்து நமக்கு பிரேக் ஆகிடும். பிரேக்னா ஸ்டாப் ஆகிட்டு வெளியே வந்துடும். ஸோ நான் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்னா 1 to 5 வரைக்கும் நமக்கு பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் லூப் வந்து நமக்கு ஸ்டாப் ஆகிடும். இவ்வளோ தான் while loop. while loopல நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் அப்படியே பார்த்துருவோம். இங்கே என்ன பண்ணுறேன், பிரிண்ட்டு 5 to 1 அப்படியே ரிவர்ஸ் ஆர்டரில் பிரிண்ட் பண்ண போகிறோம். இங்கே இன்க்ரிமெண்ட் யூஸ் பண்ண பார்த்தீங்களா, டிக்ரிமெண்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இதுக்கு நான் என்ன பண்ணுறேன், int i ஈக்குவல் 5 அப்படின்ற டேட்டாவை இனிஷியலைஸ் பண்ணிடுறேன். while loopக்கான சின்டெக்ஸு while i. இப்போ இங்கே என்ன கண்டிஷன் செக் பண்ணோம் அப்படின்னா கிரேட்டர் தென் ஈக்குவல் 1 அப்படின்றத செக் பண்ணோம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல்ல i அப்படின்றத பிரிண்ட் பண்ணுறேன். இங்கே இன்க்ரிமெண்ட்டுக்கு பதிலாக டிக்ரிமெண்ட் அப்படின்றத கொடுக்குறேன், i மைனஸ் மைனஸ். இது நமக்கு எப்படி இப்போ ஒர்க் ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஐயோட வேல்யூ நமக்கு 5 அப்படின்றது வரும். 5 கிரேட்டர் தென் ஈக்குவல் 1 கண்டிஷன் வந்து நமக்கு ட்ரூ. கண்டிஷன் ட்ரூ ஆனிச்சு அப்படின்னா அந்த while loopக்குள்ளே வந்துட்டு ஐயில் என்ன டேட்டா இருக்கோ அது பிரிண்ட் ஆகும். ஸோ 5. இங்கே டிக்ரிமெண்ட் பண்ணுறப்போ என்ன ஆகும் அப்படின்னா 4 அப்படின்றது ஆகிடும். அடுத்த ஐட்ரேஷனுக்கு 4 கிரேட்டர் தென் ஈக்குவல் 1 அப்படின்றத செக் பண்ணோம், கண்டிஷன் ட்ரூ. இங்கே நமக்கு 4 அப்படின்றது பிரிண்ட் ஆகும். இங்கே வந்து நமக்கு டிக்ரிமெண்ட் பண்ணிவிட்டு 3 அப்படின்றது கொடுக்கும். ஸோ அடுத்த ஐட்ரேஷனுக்கு 3 கிரேட்டர் தென் ஈக்குவல் 1 அப்படின்றத எடுத்துகிட்டு போவோம், கண்டிஷன் வந்து ட்ரூ. இங்கே நமக்கு 3 அப்படின்றது பிரிண்ட் ஆகிடும். இங்கே டிக்ரிமெண்ட் பண்ணுறப்போ என்ன ஆகும் அப்படின்னா 2 அப்படின்றது ஆகும். ஸோ அடுத்த ஐட்ரேஷன் இங்கே எடுத்துகிட்டு போகிறப்போ 2 கிரேட்டர் தென் ஈக்குவல் 1 அப்படின்றத செக் பண்ணோம், கண்டிஷன் வந்து ட்ரூ. ஸோ இங்கே நமக்கு 2 அப்படின்றது பிரிண்ட் ஆகும். இங்கே டிக்ரிமெண்ட் பண்ணிவிட்டு 1 அப்படின்றது வரும். அடுத்த ஐட்ரேஷனுக்கு 1 கிரேட்டர் தென் ஈக்குவல் 1. ஸோ இந்த கண்டிஷனும் நமக்கு ட்ரூ தான். ஸோ இங்கே நமக்கு பிரிண்ட் ஆகுது 1 அப்படின்றது பிரிண்ட் ஆகும். இப்போ டிக்ரிமெண்ட் பண்ணிவிட்டு என்ன வேல்யூ ஆகும் பாருங்கள், 0 அப்படின்றது ஆகிடும். அடுத்த ஐட்ரேஷன் இங்கே வரப்போ 0 கிரேட்டர் தென் ஈக்குவல் 1. இப்போ இங்கே வந்து கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகிடும். ஏன்னா 1ஓட நமக்கு 0 வந்து லெஸ் தென் தான், இங்கே கிரேட்டர் தென் செக் பண்ணியிருக்கனால கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகிடும். எப்போ இந்த while loopக்கு அது ஃபால்ஸ் அப்படின்றது இண்டிகேட் பண்ணுதோ இதோட இந்த லூப் வந்து நமக்கு ஸ்டாப் ஆகிடும். ஸோ நமக்கு பிரிண்ட் ஆகிறது 5 4 3 2 1 அப்படின்றது பிரிண்ட் ஆகும். பாருங்கள், ஃபஸ்ட் அவுட்புட் வந்து 5 வரைக்கும் பிரிண்ட் ஆனிச்சு.
ரெண்டாவது நம்ம கொடுத்துருக்கிறது 5 4 3 2 1 அப்படின்னு பிரிண்ட் ஆயிருக்கு. இது டிஃப்ரென்ஸுக்கு நாங்கள் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எம்டியாக போட்டுக்கிறேன். பாருங்க, ரெண்டாவதாக நம்ம கொடுத்துருக்க லூப்புக்கு 5 4 3 2 1 அப்படின்றது பிரிண்ட் ஆயிருக்கு. இவ்வளோ தான் ஒயில் லூப். ஃபார் லூப் வந்து டிஃப்ரென்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபார் லூப் எப்போ நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஃபார் லூப் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஒயில் லூப் எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன் கவுண்ட் வந்து நமக்கு தெரியல அப்படின்னா நம்ம ஒயில் லூப் போயிடணும். ஒயில் லூப் வந்து உங்களுக்கு எப்போ அந்த கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆகுதோ அது வரைக்கும் எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே இருக்கும். இவ்வளோ தான் ஒயில் லூப். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டூ ஒயில் லூப் பார்ப்போம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.